Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த மாதிரி ஒரு blouse பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணாலும் நிக்கவே நிக்காதுல. சோ இந்த மாதிரி blouse வந்து நம்ம எப்படி லைனிங் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டு நம்ம நார்மலா பண்ற மாதிரி லைனிங் கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இதல வெச்சு ஸ்டிட்ச் பண்ணனா நம்ம என்ன பண்ணா நமக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கறத தான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் பத்தின டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படினா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கிறேன். அந்த வீடியோ போய் பாருங்க. சோ ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம அட்மிஷன் ஸ்டாப் பண்ண போறோம். இந்த வீக்குக்குள்ள அந்த அட்மிஷன் க்ளோஸ் ஆக போகுது. சோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுனா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது பாத்தீங்கன்னா நான் லைனிங் வந்து as usual நம்ம எப்பவே எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி பட்டி உட்பட எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். ஓகேவா? சோ இப்போ இதுல வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்றதுக்கு இதுக்கு வந்து என்னன்னா ஒரு 15 மினிட்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேவா? நம்ம நார்மலா பண்றதை விட 15 மினிட்ஸ் இந்த மெத்தட்ல நீங்க பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆகும். பட் நம்ம கரெக்டா பார்த்து பண்ணணும். ஓகேவா? சோ அதே மாதிரி இந்த மாதிரி கிளாத் வரும்போது நமக்கு வந்து ப்ளவுஸ் பீஸுமே வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மீட்டர் அளவுக்கு தான் இருக்குது. எப்பவுமே இந்த மாதிரி சாரீஸ்ல வந்து ப்ளவுஸ் நமக்கு சின்னதா தான் வரும். சோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா உள் பக்கம் ஃபர்ஸ்ட் அது பார்த்துக்கோங்க. உள் பக்கம் தான் நம்ம லைனிங் வைக்கணும். ஸோ லைனிங்கை வந்து நான் எதுவும் பண்ணலை, ஜஸ்ட் இப்படியே வச்சு மெயின் கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே பீஸாக போட்டிருக்கேன். ஸோ இப்படி போட்டுட்டு இது வந்து கரை பக்கம் இருக்குது. ஓகேவா? இது கரை பக்கம் இருக்குது. இப்போ இந்த லைனிங்கை நம்ம இப்படியே போட்டு ஒரு கை தையல் சொல்லுவோம்ல, அதாவது நம்ம நார்மல் நீடலில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டு எடுக்கும்போது நமக்கு வந்து அதாவது கிளாத்தும் வந்து உங்களுக்கு ஷார்ட்டேஜ் வராது. அதே மாதிரி நமக்கு கிளாத்துமே வந்து அப்படியே உங்களுக்கு நிற்கும். தைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் இந்த நெக்கோட மெஷர்மெண்ட்டை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், நான் ஒரு த்ரெட்டு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம அப்படியே ரொம்ப கிட்டலாம் தையல் போடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே ஒரு ரன்னிங் ஸ்டிச் தான். ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் டிஸ்டன்ஸாக ரொம்ப அதாவது ஒரு 2 இன்ச் அளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து பரவாயில்ல நான் கிட்ட போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கிட்ட கூட போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இது வந்து நல்ல எக்ஸ்பர்ட்டுக்கு தேவைப்படாது. நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணுறதை போயிட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் இது வந்து நான் பிக்னஸ்க்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். நம்ம எல்லா ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி ப்ளவுஸை பார்த்தோன்னே நமக்கு ஒரு பயம் வரும். எவ்வளோ தான் நம்ம ஸ்டிச் பண்ணாலும் இந்த மாதிரி ப்ளவுஸுங்க பார்த்தோன்னா நம்மளால் முடியுமான்ற அளவுக்கு பயம் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக நான் சுற்றி ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கிராஸ் பீஸ் பண்ணியிருக்கோம்ல, கிராஸ் பீஸ் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ கிராஸ் பீஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகுதான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ பாருங்கள், மெயினாக வந்து இதை நம்ம கவனிக்கணும். கிராஸ் பீஸ் போடும்போது ஒரு பீஸ் வந்து ஒரு பீஸ் வந்து இந்த பக்கம் போடுறோம் அப்படின்னா டைரக்ஷன் பார்த்துக்கோங்க. நெக் இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பீஸ் போடும்போது நெக் வந்து அந்த பக்கம் போகணும். ஓகேவா? ஒரு பீஸ் இந்த பக்கம் வைக்கிறோம் அப்படின்னா இன்னொரு பீஸ் வந்து இங்கே பாருங்கள், இந்த நெக் இருக்குல்ல, இந்த நெக்கு கிட்ட இப்படி கரெக்டாக கிட்ட இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஷேப் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து அந்த கிராஸும் இந்த கிராஸும் நமக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா இந்த கிராஸும் அந்த கிராஸும் நமக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேவா? இப்போ இதை இப்படியே வச்சு நான் இந்த பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். பட் வந்து நிறைய பேருக்கு இருக்கிற டவுட், ஏன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு இருந்த பெரிய பிரச்சனை இதுதான். நான் எல்லாமே ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரிப்பட்ட ப்ளவுஸ் பார்த்தா மட்டும் ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ நம்மளால் முடியுமா அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் இது சொல்லிக் கொடுக்குறேன். பட் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நான் த்ரெட் போட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். தெரியும்னு நினைக்கிறேன். த்ரெட் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை நான் கட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஸ்லீவ் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் கீழே வச்சு தையல் போடுறீங்க, கீழே வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா எல்லாமே ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். பட் நான் டேபிள் மேலே வச்சுருக்கேன், வீடியோவில் கவர் ஆகாது. ஸோ இதை வந்து கட் பண்ணும்போது ரொம்ப ஒட்டி கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெளியே கட் பண்ணுங்கள். அதுக்குன்னு ரொம்ப வெளியவும் வேண்டாம். பார்த்தீங்கன்னா இது வந்து பேலன்ஸ் பீஸ். ஓகேவா, நமக்கு எந்த அளவுக்கு பீஸ் வந்துருக்கு பாருங்க. நம்ம அப்படியே கட் பண்ணோம்னா அந்த அளவுக்கு பீஸ் கிடைக்காது. இதுவும் அதே மாதிரி நல்ல பக்கம் பார்த்துக்கோங்க, நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்துக்கோங்க. ஸோ கை வந்து நம்ம ஃப்ரண்ட் நாச் போட்டு வச்சுருக்கோம்ல, அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் நாச் ஒன்று வந்து இந்த பக்கம் வரணும், ஒன்று அந்த பக்கம் வரணும். ஸோ இதில் ஃப்ரண்ட் நாச் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இன்னொன்றில் வந்து ஃப்ரண்ட் நாச் இந்த பக்கம் வர மாதிரி வச்சுக்கலாம். இதையும் நம்ம அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கையையுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு, அதாவது கையில் தையல் போட்டாச்சு. இதையும் நான் கட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சைடில் வந்து நல்லாவே கிளாத் இருக்குது, பட்டி கட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு. ஸோ சைடில் வந்து நல்லா கிளாத் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து பட்டிக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்படி பண்ணும்போது நமக்கு சின்ன கிளாத்தில் கூட அழகாக வந்து ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ இப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்போவுமே லைனிங்கோடு சேர்த்து அட்டாச் பண்ணுவோம்ல, அந்த ஒரு தையலை வந்து நம்ம சுற்றி போட்டுட்டு இந்த த்ரெட்டு லாங்காக தான் தையல் போட்டிருக்கோம். ஸோ ஒரே ஒரு இடத்துல கட் பண்ணிட்டு நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக த்ரெட்டு வந்துடும். ஓகேவா, அந்த மாதிரி எடுத்துடுங்க. ஸோ இவ்வளோ தான் நமக்கு வந்து கிளாத் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ 2 ஸ்லீவு பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு நம்ம வந்து அப்படியே தையல் போட்டு எடுத்துருவோம். எவ்வளோ ஈஸியாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் வந்து இதை வந்து மிஷினில் வச்சு தைக்கும் போது உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.